Praise the Lord. 1 Peter chapter 1 verses 25. But the word of the Lord remains forever, and this word is the good news that was preached to you. Amen. நம்ம தினமும் பைபிள் வாசிக்கிறோம் தானே. நம்ம ஏன் பைபிள் வாசிக்கிறோம்? அதில் கடவுளுடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு என்றென்றைக்குமே அழிவில்லை. கடவுள் பேசின வார்த்தை ஒன்றும் உண்மையானது. அதே மாதிரி நம்ம கலக்கமாக இருக்கும்போதோ, பிரச்சனையில் இருக்கும்போதோ, சோகமாக இருக்கும்போதோ, யாரும் இல்லைன்னு நினைக்கும் போதோ பைபிள் வசனத்தை வாசிக்கிறோம். அதில் ஒரு ஆறுதலான வார்த்தை கடவுள் நம்மோட பேசுவார். அதுதான் என்றென்றைக்குமே அழியாத வார்த்தைங்க. அதே மாதிரி நம்மளுக்கு போதிக்கப்பட்டதிலே அதி உன்னதமான வார்த்தைங்க என்னன்னா கடவுள் பேசின வார்த்தைங்க தான். அதனால் தினமும் பைபிள் வாசிங்க.